நீயா? நானேதான். தொழிலாளி, பிறந்த நாட்டை பொன்னாடாக்க பாடுபடும் பாட்டாளி. ஏன் விழிக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே? மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்ற மனோபாவம் உடையவர்கள் தானே? போதும், நிறுத்து. குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், இவைகளை தடுத்து நிறுத்தும் திறன் எவருக்குமே இருந்ததில்லை. குற்றம் செய்தவர்களிடத்திலேயே குறை கூற வந்திருக்கிறேன். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அல்ல, நேர்மையை பற்றி போதிக்க. இதோ பாருங்கள், மரணப்படுக்கையிலே துடித்துக் கொண்டிருக்கும் மனைவியை காப்பாற்ற 10 ரூபாய் வேண்டும் என்று கேட்டவனின் பரிதாப நிலையை, உங்கள் அக்கிரமத்தின் எல்லையை காட்டும் அளவுகோல் இது. ரத்தத்தை வேர்வையாக வடித்து தன் உடலையும் உயிரையும் உங்களிடத்திலே அடிமைப்படுத்திவிட்டு இரவு பகல் என்று பாராமல் இன்பம் இன்னதென்று அறியாமல் உழைத்து உழைத்து உருகுலைந்து போயிருக்கும் உத்தமனுக்கு நீங்கள் செய்யும் கைமாறு இதுதானா? உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சியும் உள்ளமும் இவனுக்கு இல்லையா? பாசமும் நேசமும் பந்தமும் சொந்தமும் இவனுக்கு கிடையாதா? மனித சமுதாயத்தை உருவாக்கும் திறன் படைத்த இவன் கண்ட பலன் என்ன? சொல்லுங்க. கந்தையா, அம்மா, இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லு. இது பாருங்க, வருத்தப்பட வேண்டாம். இதை நான் விசாரிக்கிறேன். விசாரணை செய்ய வேண்டியது நீங்கள் அல்ல. நீங்கள் வசிக்கும் மாளிகை இவர்களால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அனுபவிக்கும் சுகத்திற்கு ஆதிகத்தால் இவர்கள். நீங்கள் நடந்து செல்லும் இன்ப பாதையை கப்பலிட்டுக் கொடுத்தது இவர்கள். இவர்கள் நன்றி சிறிது கூட இல்லாமல் இவர்களை கொடுமைப்படுத்தும் நீங்கள் நீதிபதியின் முன்பு பதில் சொல்லும் காலம் வரத்தான் போகிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன். உன் எதிர்ப்புகிறேன். செயற்கரிய செயல். பாவம் வேறு என்ன செய்ய முடியும்? உத்தியோக உயர்வா கொடுக்கப் போகிறீர்கள்.